கணபதி ஜான் கதிர்வேலு கென்னடி வீர் முகமது எங்களை எப்போதுமே திக் ஃப்ரெண்ட்ஸா வச்சிரு அல்லா. வேற்றுமை பல இருந்தாலும் ஒற்றுமை எங்கள் உயிராகும், அன்பினிலே எங்களை நீ கட்டிரு அல்லா. அறிந்தது பெரு துளியாகும், இருப்பது பெருங்கடலாகும், அத்தனையும் எங்களுக்கு காட்டிடு அல்லா. எனக்கு ஒரு துயர் வந்தாலும் தனக்கென அதை நினைக்கின்ற நண்பர்களை எப்பவுமே பார்த்துக்க அல்லா. காலேஜ் கவர் பண்ணா சன்லைட் தானே தெரியும், காலேஜ் தான் கவர் ஆகுதுடா. அங்க வந்துருவாரு தம்பி அமைத்தாரு இதுதான் நீ சொல்லக்கூடாது. ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருக்கோம், ஆன்மீகமான ஒரு இடத்துக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா தெய்வீகமான ஆன்மீகமான ஆன்மீகம்னா அதான் பிரேயர். தெய்வீகம்டா அது. தெய்வீகம்னா ஆன்மீகம். அதெல்லாம் நீங்க பண்ணி அவன் குழப்பறானே. அப்ப நான் சொல்றதை கேட்கணும், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்றப்ப இப்ப வந்து நம்ம ஆன்மீகமா அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். தெய்வம்னா ஆன்மீகத்துல இருக்கும், ஆன்மீகம்னா தெய்வத்துல தான் இருக்கும். அவ்வளவுதான் கதையே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நாகூர் தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. நாகூருக்கு அடுத்தது ஒரு தர்கானா இந்த தர்கா தான். இந்த தர்கா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்பா கோயில் தர்கா. கட்டடக்கலையை பாருங்க, ஃபுல்லா ஓடுல தான் இருக்கு. இடமே ஒரு எப்படி சொல்ற ஒரு யூனிக்கா ஒரு பழைய இடம் நல்லா தான் இருக்கு. பழைய காலத்துல பாத்தீங்கன்னாலே பார்க்கிங் போட்டுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். எல்லா ஃபெசிலிட்டியும் இப்போ நம்ம கிறிஸ்டின் சர்ச்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் அந்த மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதாவது புதன்கிழமை இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா மக்களும் அனைத்து தரப்பினர் மக்களும் யார் யாருன்னா நம்ம கிறிஸ்டினு முஸ்லீமு ஹிந்து எல்லாருமே காமனாக வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே இந்த தர்காவுக்கு வந்து தீந்துருன்னு நம்பிக்கைலாம் நிறையா ஊர். இப்போ வேளாண் சர்ச்சைக்கு என்னென்ன ஊர்லேருந்து வராங்க, நிறையா ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இந்த தர்காவுக்கு புதன்கிழமைனா வெளியூர்லேருந்து நிறைய பேர் அவங்களோட பிரச்சனைகளுக்காக இங்கே வருவாங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக படுத்துருப்பாங்க. இந்த நாகப்பட்டினத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்கா நான் வந்த வேலை ஒண்ணு பாக்குற வேலை ஒண்ணு. எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன், என்னத்துக்கு வந்தேன், அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட. சேனல்ல ஏன் வீடியோ வர மாட்டேங்குதா, இந்த தெரிசன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கோயிலுக்கு நீங்க நாகப்பட்டினம் இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரத்துக்கு மறந்துடாதீங்க. சங்கிலி கூட கட்டி போட்டு நான் போயிடுவேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எடுத்துருவோம். சும்மா வர முடியாதவங்க வந்து இங்க வந்து ஒண்ணு அந்த புதன்கிழமை வந்து இங்க தூங்குனாங்கன்னா அது ஃபீவர் எல்லாமே போயிடும். உடம்பு எல்லாம் குணமாயிடும். அவங்க டைம் சொல்லுவாங்க, அங்க இருப்பாங்கள முடிகிறது அவங்க கட்டுவாங்களா, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி கதை அடிப்பாங்க தெரியுமா. ஒரு கொஸ்டின் ஒண்ணுமே தெரியாம கதை அடிப்பாங்க, கதை அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கதை எழுதி பாஸ் ஆனானுங்க, நாங்க வந்து படிச்சு பாஸ் ஆனா இல்லைங்க. படிச்சு பாஸ் ஆனா நான் ஏங்க இங்க வர போறேன். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ நம்ம வந்து தர்காவில் உட்காந்துருக்கோம். நமக்கு முன்னாடி நிறைய
எல்லா நாட்டிலும் வருவாங்க. நான் நம்ம நம்ம மட்டும்தான் வருவாங்க நினைச்சிட்டு இங்க இருக்க எல்லாருமே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை வந்து இந்த தேர்ந்தெடுப்பு ஒரு நம்பிக்கையில வந்திருக்காங்க. வேண்டிங்க இந்த வருஷம் கூடாது எல்லா எக்ஸாம்ல அரியரே இல்லை பாஸ் ஆகணும். அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்க. அரியர் இல்லாம பாஸ் ஆகுறதுன்றது சாத்தியமே கிடையாது. அது அப்படி பாஸ் ஆனா அது ஏதோ திருத்த தெரியாதுன்னு திருத்திருக்கான அர்த்தம். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். அரியர் இல்லாம பாஸ் ஆனா ஏதோ திருத்த தெரியாதுன்னு திருத்திருக்கான்னு அர்த்தம். எல்லாருக்கும் நன்மையே நடக்கும். எல்லாரும் ஆனா எல்லாருக்கும் நடமே நடக்கிறதுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். உங்களுக்கு எந்த நோய் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் நன்மையே நடக்கும். நல்லா வேண்டிக்குவோம். நீங்களும் வேண்டி அதாவது வந்து இதோட பார்ட் வந்து பார்ட் 2 வீடியோ வரதா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி நான் வரலாறு எல்லாமே வரும். அது வந்து இன்னொரு ஆள் வரான்னா சென்னைக்கு இருக்காங்களா, அவங்க வந்தாலும் இந்த கோயில் வரலாறு பற்றி நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து மேலோட்டமா எங்களுக்கு வரவே தெரியுது. சும்மா கோயிலை சுற்றி காட்டுறது சும்மா எங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் தான் போகணும். கண்டிப்பாக மேலோட்டமாக பார்க்கணும். இப்போ நம்ம சாமி ப்ரே பண்ணிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு வரலாம். இந்த கோயிலை நாகப்பட்டினமே கண்டிப்பாக கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆனால் அந்த லைஃப்பில் ஒரு டைமாவது கோயில் விசிட் பண்ணுறது வந்து லக்குன்னு சொல்லுவாங்க.